ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரோமிங் ராஸ்கல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவையான நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த நோம்பு கஞ்சி வீட்டுக்கு வெளியில் விறகு அடுப்புலையும் செய்யலாம், வீட்டுக்குள்ளே கேஸ் அடுப்புலையும் செய்யலாம். ஆனால் விறகு அடுப்பில் செய்கிறதா ரொம்பவும் சுவையானதாக இருக்கும். முடிஞ்ச அளவில் கேஸ் அடுப்பை தவிர்த்துக்கோங்க. இந்த நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது நம்ம நோம்பு கஞ்சி காய்ச்சறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். 1 கிலோ பச்சரிசியில் எப்படிலாம் நோம்பு கஞ்சி காய்ச்ச போகிறோம், அதுக்கு என்னென்ன தேவையான பொருளுங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். 1 கிலோ பச்சரிசி, 1/4 கிலோ கொண்டக்கடலை ஊற வச்சது, 100 கிராம் பாசிப்பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், 100 கிராம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் தேவையான அளவுக்கு கிராம்பு, ஏலக்காய், பட்டை தாளிக்கிறதுக்கு, ஒரு 1/4 கிலோ கேரட்டு, ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 4 பெரிய வெங்காயம், ஒரு 5 தக்காளி, ஒரு 100 ml ஆயிலு, தேவையான அளவு உப்பு, மல்லிக்கீரை ஒரு கோப்பை, புதினா ஒரு கோப்பை, முருங்கைக்கீரை கொஞ்சோண்டு, ஒரு தேங்காய் முழுசாக, 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு அப்படியே அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஊற வச்சு நல்லா களைஞ்சிட்டு 1-2 நேரம் தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சு எடுத்துக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கடலைப்பருப்பையும் வெந்தயத்தையும், கடலைப்பருப்பு வெந்தயம் பாசிப்பருப்பு 3ஐயும் அந்த கொண்டக்கடலோட ஊற வச்சுக்கிறோம். இப்போது அரிசியை தண்ணியை உல வச்சு அதில் போடுறோம். 1க்கு 6 மடங்கு தண்ணி வைக்கணும். அந்த தண்ணியில் ஊற வச்ச அரிசியை நம்ம இப்போ போடுறோம். சட்டியை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டேன். எண்ணெய் இப்போ காஞ்சிருச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் போடுறேன். கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் புதினா தலை 2ஐயும் போடுறேன். இது ஏற்கனவே நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை 2 நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணி வைக்கிற வெங்காயத்தை நான் இதில் போடுறேன். அடுத்தது கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயத்தை நான் இதில் போடுறேன். அங்கே தண்ணியில் அரிசி வெந்துக்கிட்டு இருக்குது. நான் இங்கே தனியாக கிரேவியை ரெடி பண்ணுறேன். அதுக்குண்டான பேஸ்ட்டை நான் ரெடி பண்ணுறேன். இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். அது வரையிலும் நல்லா கொஞ்சம் வேக விடணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா செவக்கணும். கிரேவி நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருக்குது. இப்போ நான் இஞ்சி போட்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் இதில் மசாலா கஞ்சி வேணும்னா மஞ்சத்தூள், கறி மசாலா தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா கறி மசாலா தூள் கஞ்சி கிடச்சிரும். ஆனால் நாம் பண்ணுறது சைவ கஞ்சி. இது பியூர் சைவம், அசைவம் கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வருது. கொஞ்சம் நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் நான் அதில் கேரட் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் லேசாக நான் தண்ணி, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கழுவின தண்ணியை இதில் ஆட் பண்ணுறேன். ஏன் தண்ணி ஆட் பண்ணுறோம்னா கொஞ்சம் அடியில் பிடிக்காமல் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இஞ்சி பூண்டு வாசம் வந்துருச்சு. இப்போ நான் இதில் கேரட்டை ஆட் பண்ணுறேன். திரும்பி ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம்.
வேக விட்டுட்டு அப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே தக்காளி நம்ம ஆட் பண்ணோம்னா தக்காளியில் இருக்கக்கூடிய ஈரப்பசை கேரட்டை ஒழுங்காக வேக விடாது. அதனால் முதல்ல கேரட்டை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுட்டு அப்புறமா நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அரிசியும் தண்ணியும் இப்போ நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சு. நான் வந்து ஊற வச்ச கொண்டக்கடலை, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, வெந்தயம் 4ஐயும் போடுறேன். இதை போட்டால் கரெக்டாக அது வெந்துடும். அங்கே கிரேவி தனியாக ரெடி ஆகிட்டுருக்குது, இங்கே இது தனியாக வெந்துட்டுருக்குது. இது நல்லா வெந்து முடிச்சதுக்கப்புறம் அதை நம்ம ஆட் பண்ணுவோம். என்ன பண்ணுறேன், இதில் கொஞ்சம் நான் புதினாவையும் மல்லித்தலையையும் இதுலேயே நான் போடுறேன். எல்லாம் நல்லா வந்திருக்குது. இப்போ நான் இதில் தனியாக பண்ண கிரேவியை ஆட் பண்ணுறேன். இப்போ உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு நீங்கள் பார்த்துங்க, தேவையான அளவுக்கு தான் ஆட் பண்ணணும். அவ்வளோதான், தயாராகிடுச்சு. அடுத்து முருங்கைக்கீரை மட்டும் நம்ம இப்போ இறக்கும் போது போடுவோம். தேங்காய் பால் ஊற்றுவோம். தேங்காய் பால் ஊற்றிட்டா இறக்கிற வேண்டியது தான். ஒரு தேங்காவை நான் பாலாக புழிஞ்சிக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா 2 தேங்காய் கூட ஊற்றலாம். நமக்கு போதும்னு சொல்லிவிட்டு ஒரு தேங்காவை நான் பாலாக புழிஞ்சு ஊற்றிருக்கிறேன். இப்போ வந்து கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு. கீரையை ஆட் பண்ணுறேன். கீரை ரொம்ப போடணும் அவசியம் இல்லை. ரொம்ப போட்டிங்கன்னா கீரை இது மாதிரி ஆகிடும். ஓரளவுக்கு போட்டால் போதுமானது. பார்த்திங்கன்னா நோம்பு கஞ்சி தயாராகிடுச்சு. இதை வந்து சிறு வயசுலேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமே இந்த கஞ்சியை நல்லா சாப்பிட்லாம். பியூர் சைவம் தான், அசைவம் கிடையாது. உடம்புக்கு ரொம்ப சீக்கிரமாக ஜீரணம் ஆகும். அதனால் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. வெந்தயம் போட்டுக்கிறோம், மற்ற இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுக்கிறோம். அதெல்லாம் செரிமானத்தை உருவாக்கும். வெந்தயம் வந்து உடம்புக்கு வந்து ஒரு குளிர்ச்சியை தரும். அதனால் இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, சுவையான நோன்பு கஞ்சி எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.